முதற்கட்ட வாக்குப்பதிவு நிறைவடைந்திருக்கிறது. காலை 7 மணிக்கு தொடங்கியது. 5 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டதை அடுத்து 5 மணி அளவில் முடிவுற்று தற்போது 5 மணிக்குள்ளாக வந்தவர்களுக்கு மட்டும் வாக்களிக்க அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் முதற்கட்ட வாக்குப்பதிவு நிறைவடைந்திருக்கிறது. 121 தொகுதிகளுக்கான முதற்கட்ட வாக்குப்பதிவு காலை 7 மணிக்கு தொடங்கிய நிலையில் வாக்குப்பதிவு காலையில் சற்று மந்தமாக இருந்தாலும் கூட நேரம் செல்ல செல்ல விறுவிறுப்படைந்து அந்த வகையில் பார்த்தோம் என்றால் கடைசியாக 3 மணி நிலவரப்படி பீகாரில் 53.7 விழுக்காடு வாக்குகள் பதிவானது. இது வழக்கத்தை விட அதிக வாக்குப்பதிவாகவே பார்க்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து இந்த 5 மணி வரை பதிவான வாக்குகள், அதற்கு பிறகு 5 மணிக்குள்ளாக வந்தவர்கள் பதிவு செய்யக்கூடிய வாக்குகள் முழுவதுமாக இன்று இரவுக்குள்ளாக இந்த முதற்கட்ட வாக்குப்பதிவு எத்தனை விழுக்காடு வாக்குகள் பதிவானது என்ற விவரம் தெரிய வரும். அந்த வகையில் பார்க்கும்போது பீகாரில் வழக்கத்தை விட வாக்குப்பதிவு என்பது இந்த முதற்கட்ட வாக்குப்பதிவில் அதிகரிக்கும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக இந்த முதற்கட்ட வாக்குப்பதிவு பொறுத்தவரையில் முதற்கட்ட இந்த வாக்குப்பதிவில் 1314 வேட்பாளர்கள் போட்டியிடுகிறார்கள். அதில் மிக முக்கியமாக தற்போது சில அமைச்சர்களும் அடங்குவார்கள் என்றால் அவருடைய வெற்றி தோல்வி தீர்மானிக்கக்கூடிய மிக முக்கியமான தேர்தலாக இந்த முதற்கட்ட வாக்குப்பதிவு பார்க்கப்பட்டது. அந்த வகையில் ஒட்டுமொத்தமாக 1314 வேட்பாளர்கள் களம் காணக்கூடிய பீகாரில் முதற்கட்ட வாக்குப்பதிவு 121 தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு நிறைவடைந்திருக்கிறது. மீதம் இருக்கக்கூடிய 122 தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு இரண்டாம் கட்டமாக 11ஆம் தேதி நடைபெறும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டதை அடுத்து முதற்கட்ட வாக்குப்பதிவு வெற்றிகரமாக முடிந்திருக்கிறது. இந்த நிலையில் பெரிய அளவிலான அசம்பாவிதம் பல்வேறு இடங்களில் கூடுதல் போலீசார் பாதுகாப்பு எல்லாம் போடப்பட்டு தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வந்தது. ஆனால் சில இடங்களில் சிறிய அசம்பாவிதங்கள், குறிப்பாக துணை முதல்வரும் பாஜக வேட்பாளருமான விஜயகுமார் சின்ஹா தன்னுடைய தொகுதியின் கேரியாரி கிராமத்தில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடி ஆய்வு செய்வதற்காக சென்றார். அப்போது அந்த பகுதி மக்கள் அவருடைய வாகனத்தை சூழ்ந்து கொண்டு சிறிய அளவிலான பிரச்சனை ஏற்பட்டது. அவருடைய காரில் கற்கள் எல்லாம் வீசி மிகப்பெரிய ஒரு அசம்பாவிதம் ஏற்படக்கூடிய சூழல் உருவாக்கினார்கள். இந்த ஒரு நிகழ்வை தடுத்து மற்ற எந்த இடத்திலும் பெரிய அளவிலான அசம்பாவிதம் இல்லாமல் ஒட்டுமொத்தமாக இந்த முதற்கட்ட வாக்குப்பதிவு பீகாரில் வெற்றிகரமாக நடந்து முடிந்திருக்கிறது. இதனுடைய முழு விவரம் பொறுத்தவரை எத்தனை விழுக்காடு வாக்குகள் பதிவாகி இருக்கிறது என்பதை முழு விவரங்கள் இன்று இரவுக்குள்ளாக அதிகாரப்பூர்வமாக வெளியாகும். ஆனால் ஏற்கனவே கூறியது போல வழக்கத்தை விட அதிக அளவில் தான் வாக்கு பதிவாகி இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. 121 தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நிறைவடைந்திருக்கிறது. மீதம் இருக்கக்கூடிய 122 தொகுதிகளுக்கான இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு வருகின்ற 11ஆம் தேதி நடைபெற இருக்கின்றது.